விஜய் படத்தை வாங்குகிற விநியோகஸ்தர்கள் அவர்கள் அடைகிற லாபங்கிறது ஒரு ஹியூஜான தொகை. இப்போ விஜய் படத்தை வாங்கி ஒருத்தர் சம்பாதிக்கிறார்ல, அந்த லாபத்தை ஒரு அஜித் படத்தை வாங்கியோ அல்லது இன்னொரு ஹீரோ படத்தை வாங்கியோ ஒரு விநியோகஸ்தரால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இதனுடைய வசூல் ஒரு லெவல் அப்படின்னா அவர்களுடைய வசூல்ங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி விஜயை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அடைகிற லாபம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பர். மற்ற ஹீரோக்களை வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் சாத்தியம் இல்லை. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது திரையரங்கம். திரையரங்கத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஜாக்பாட் விஜய் படங்கள் வர்றது தான். விஜய் படங்கள் வந்தால் அந்த குடும்பங்கள் அப்படி குடும்பமாக தியேட்டருக்கு வரும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வணிகம் நடக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா தியேட்டர் கட்டணத்துலையாவது உங்களுக்கு ஷேர் இருக்குது. இப்போ நம்ம 200 கொடுத்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 20, 25, 30 ரூபா டேக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பாக்கி பணத்தில் தியேட்டருக்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் பங்கு இருக்குது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 50%, அல்லது இவங்களுக்கு 40, அவங்களுக்கு 60, இவங்களுக்கு 30, அவங்களுக்கு 70ன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த வகையில் பிரிச்சுக்குவாங்க. ஆனால் கேன்டீனில் நடக்குதுல ஒரு வியாபாரம், அது முழுக்க தியேட்டருக்காரங்களுக்கு தான். அப்புறம் பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்கல்ல, அதுவும் தியேட்டருக்காரங்களுக்கு தான். இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. அது எல்லாமே விஜய் சினிமாவை விட்டு போவதால் அவர்களுக்கு நஷ்டம்.